வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம்? 7ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 5 தரப்பட்டுள்ள மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை படிக்கலாமா? முதல்ல மொழியை ஆள்வோம். கேட்க, பேசுக இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கவிதையை நிறைவு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க, ஆனா முழுமையாக தரப்படவில்லை. நாம நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி அதை நிறைவு செய்து எழுதணும். நீங்க உங்க விருப்பம் போல உங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி இந்த கவிதையை நீங்க எழுதலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் கொடுக்கிற கவிதையை வேணா பயன்படுத்திக்கோங்க. வானும் நிலவும் அழகு, வயலும் வரப்பும் அழகு, நீரும் நிலமும் அழகு, காடும் கடலும் அழகு. அடுத்தது பாருங்க, ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, படம் உணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுதுக இப்படி கேட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அதை நாம எழுதணும். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் எழுதுறேன், நீங்க உங்களுக்கு தோணினதை எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு இதை பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? குழந்தைகள் இயற்கையோடு இணைந்து விளையாடுகிறார்கள். ஓடி விளையாடு பாப்பா என்ற பாரதியின் பாடலை மனக்கண் முன் கொண்டு வருகிறார்கள். அழகிய நீரோடை, வளமான மரம், பூத்து குலுங்கும் செடிகள், பாடித் திரியும் பறவைகளோடு துள்ளித் திரியும் குழந்தைகள் மரத்தை சுற்றி கைகளை இணைத்து மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள் என்பதையே இந்த படம் எனக்கு உணர்த்துகிறது. அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதி சொல்லாக கொண்டு சொற்றொடர் உருவாக்குக. என்னென்ன சொற்கள் தந்திருக்காங்க? ஓவியக்கலை, இசை, கட்டிடக்கலை, வண்ணங்கள். இதுல எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓவியக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது, நுண்கலைகளுள் ஒன்று ஓவியக்கலை. இப்படி கொடுத்திருக்காங்க. இந்த வாக்கியம் ஓவியக்கலைங்கிற சொல்லுல ஆரம்பமாகுது, ஓவியக்கலைங்கிற சொல்லுல தான் முடியுது. இதே மாதிரி தான் நாமளும் எழுதணும். எழுதுவோமா? அடுத்தது இசை. இசைக்கு மயங்காதவர்கள் எவரும் இல்லை. முத்தமிழில் எனக்கு மிகவும் பிடித்தது இசை. அடுத்தது கட்டிடக்கலை. கட்டிடக்கலையில் நாயக்க அரசர்கள் சிறந்து விளங்கினர். திருமலை நாயக்கர் அரண்மனை மிக சிறந்த கட்டிடக்கலை. அடுத்தது வண்ணங்கள். வண்ணங்கள் தீட்டி வானவில் வரைந்தேன். வானவில்லில் தான் எத்தனை அழகான வண்ணங்கள். அடுத்தது இடைச்சொல் கூ சேர்த்து தொடரை எழுதுக இப்படி கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. வீடு சென்றான். இதை எப்படி எழுதிருக்காங்கன்னா, வீடு கூட்டல் கூ கூட்டல் சென்றான், வீட்டுக்கு சென்றான் இப்படி முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி மீதமுள்ளவைகளை நாம் செய்யணும். செய்வோமா? மாடு புல் கொடுத்தார். இதை எப்படி எழுதுவது? மாடு கூட்டல் கூ கூட்டல் புல் கொடுத்தார், மாட்டுக்கு புல் கொடுத்தார். அடுத்தது பாட்டு பொருள் எழுது. இதை எப்படி எழுதுவது? பாட்டு கூட்டல் கூ கூட்டல் பொருள் எழுது, பாட்டுக்கு பொருள் எழுது. அடுத்தது செடி பாய்ந்த நீர். இதை எப்படி எழுதுவது? செடி கூட்டல் கூ கூட்டல் பாய்ந்த நீர், செடிக்கு பாய்ந்த நீர். அடுத்தது முல்லை தேர் தந்தான் பாரி. இதை எப்படி எழுதுவது? முல்லை கூட்டல் கூ கூட்டல் தேர் தந்தான் பாரி, முல்லைக்கு தேர் தந்தான் பாரி இப்படி எழுதலாம். அடுத்தது கடைசியா சுவர் சாந்து பூசினால். இதை எப்படி எழுதலாம்? சுவர் கூட்டல் கூ கூட்டல் சாந்து பூசினால். எப்படி சேர்த்து சொல்றது? சுவருக்கு சாந்து பூசினால். அடுத்தது கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. கட்டுரையுடைய பேர் என்ன? எங்கள் ஊர். குறிப்பு கொடுத்திருக்காங்க. என்னென்ன குறிப்பு? முன்னுரை இருக்கணும், அமைவிடம் இருக்கணும், பெயர் காரணம் இருக்கணும், தொழில்கள் இருக்கணும், சிறப்பு மிகு இடங்கள் இருக்கணும், திருவிழாக்கள் இருக்கணும், மக்கள் ஒற்றுமை இருக்கணும், முடிவுரை இருக்கணும். இதெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த கட்டுரையை நாம் எழுத வேண்டும். எழுதுவோமா? முதல்ல மேல தலைப்பு எழுதிக்கலாம். எங்கள் ஊர். இவங்க கொடுத்த குறிப்புகளை எல்லாம் வரிசைப்படுத்திடலாம். எப்படின்னா, முன்னுரை, அமைவிடம், பெயர் காரணம், தொழில்கள், சிறப்பு மிகு இடங்கள், திருவிழாக்கள், மக்கள் ஒற்றுமை, முடிவுரை. இப்படி எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் வாங்க முன்னுரையை எழுதலாம். முன்னுரை. எங்கள் ஊர் சென்னை ஆகும். இது இந்தியாவின் 4வது பெரிய நகரமாகும். எங்கள் ஊரில் இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை எனலாம். பலதரப்பட்ட மக்களும் எங்கள் ஊரில் வாழ்கின்றனர். அன்றும் இன்றும் என்றும் வந்தாரை வாழ வைக்கும் சென்னையை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். முன்னுரை எழுதிட்டோமா? அடுத்தது அமைவிடம். சென்னை வங்கக்கடலோரம் அமைந்துள்ள கடற்கரை நகரமாகும். ஆந்திராவுக்கு கீழே தமிழகத்தின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது.
இதன் பரப்பளவு 426 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் தலைநகரமாகவும் விளங்குகிறது. அடுத்தது பெயர் காரணம். கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த பிரான்சிஸ் டே, ஆண்ட்ரூ கோகன் இருவரும் தற்போது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை உள்ள இடத்தை வாங்கினார்கள். யாரிடமிருந்து வாங்கினார்கள்? சென்னப்ப நாயக்கரின் மகன்களான ஐயப்பன், வேங்கடப்பன் சகோதரர்களிடமிருந்து வாங்கினார்கள். விற்றவர்களின் தந்தையின் பெயரையே இந்த நகரத்துக்கும் வைத்தார்கள். அதுதான் சென்னப்பட்டணம். இதுவே 1996ஆம் ஆண்டு சென்னை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தொழில்கள். சென்னையில் அனைத்து தொழில்களும் செய்யப்படுகின்றன. வன்பொருள் தயாரிப்பு, மென்பொருள் தயாரிப்பு, ஊர்திகள் தயாரிப்பு, உதிரி பாகங்கள் தயாரிப்பு, கட்டுமான பொருட்கள் தயாரிப்பு என அனைத்து தொழில்களும் நடைபெறுகின்றன. மிக சிறிய குண்டூசி முதல் மிகப்பெரிய கனரக வாகனம் வரை அனைத்தும் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிறப்புமிகு இடங்கள். மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, கலங்கரை விளக்கம், அருங்காட்சியகம், பிர்லா கோளரங்கம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், கன்னிமரா நூலகம், விவேகானந்தர் இல்லம், வள்ளுவர் கோட்டம், கிண்டி குழந்தைகள் பூங்கா, புனித ஜார்ஜ் கோட்டை, காந்தி மண்டபம், IIT, அண்ணா பல்கலைக்கழகம் என பல சிறப்புமிகு இடங்கள் காணப்படுகின்றன. திருவிழாக்கள். இங்கு பல மதத்தவர்களும் கூடி வாழ்கின்றனர். ஒவ்வொரு மதத்தாரும் தங்களின் மதம் சார்ந்த திருவிழாக்களை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அது மட்டுமல்லாது வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த மக்களும் கூடி வாழ்வதால் அவர்களின் திருவிழாவினையும் சேர்த்தே கொண்டாடி மகிழ்கின்றனர். மொத்தத்தில் சென்னையில் மதம் சார்ந்த திருவிழாக்களுக்கும் பஞ்சமில்லை, கலை, பண்பாடு, கலாச்சாரம் சார்ந்த திருவிழாக்களுக்கும் பஞ்சமில்லை எனலாம். மக்கள் ஒற்றுமை. சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும் சென்னையில் வசிக்கவில்லை. இங்கே பல நாட்டு மக்கள் வசிக்கின்றனர், பல மாநில மக்கள் வசிக்கின்றனர், பல மாவட்ட மக்கள் வசிக்கின்றனர். இவர்களின் நாடு, மொழி, மதம், மாநிலம் வெவ்வேறாக இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்கின்றனர். சென்னையின் பலமே இம்மக்களின் ஒற்றுமைதான். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அடுத்தவர்களை மதித்து வாழ்கின்றனர். முடிவுரை. உலகில் உள்ள பல நாடுகளுடன் சென்னை வணிக தொடர்பு வைத்துள்ளது. கல்வி, கலை, கலாச்சார தொடர்பையும் கொண்டுள்ளது. வாழ்க்கையை தேடி வந்தவர்களுக்கு நல்வழி காட்டுகிறது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னையில் வாழ்வதில் பெருமை கொள்கிறேன். அடுத்தது மொழியோடு விளையாடு. பின்வரும் பத்திகளை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க இப்படி ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. இங்க தரப்பட்டிருக்கிற பத்தியை முதல்ல படிச்சிடணும். படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டிருக்கிற 5 வினாக்களுக்கு நாம விடை எழுதணும். நேரடியா வினாக்களுக்கு போகலாம். முதல் கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு? சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்? விடை எழுதுவோமா? சாலையின் இடப்பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும். இரண்டாவது கேள்வி, விட்டு விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடு எதனை குறிக்கும்? விடை எழுதுவோமா? இருவழி சாலையின் மையத்தில் விட்டுவிட்டு போடப்படும் வெள்ளைக்கோடு இரு போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை? விடை, இருவழி சாலையின் மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளைக்கோடு அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தாலும் இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தாலும் வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை. அடுத்தது நான்காவது கேள்வி, ஒரு வழிப்பாதை எனப்படுவது யாது? விடை எழுதுவோமா? ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டும் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கும் பாதையை ஒரு வழிப்பாதை என்கிறோம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, வாகனங்களை பின்தொடர்வதற்கான முறையை கூறுக. வாகனங்களை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. அடுத்தது கட்டங்களை நிரப்புக. இப்படி கொடுத்திருக்காங்க. ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. வேர்ச்சொல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேர்ச்சொல் இறந்த காலத்துல எப்படி வரும், நிகழ்காலத்துல எப்படி வரும், எதிர்காலத்துல எப்படி வரும், இப்படி நாம எழுதணும். உதாரணத்துக்கு நட, இது ஒரு வேர்ச்சொல் இல்லையா? இறந்த காலத்தில் நடந்தால், நிகழ்காலத்தில் நடக்கிறாள், எதிர்காலத்தில் நடப்பாள், இப்படி வரும் இல்லையா? இததான் அவங்களும் கொடுத்திருக்காங்க. மீதமுள்ளவைகளை நாம் எழுத வேண்டும். முயற்சி செய்யலாமா? எழுது எப்படி வரும்? எழுதினால், எழுதுகிறாள், எழுதுவாள். அடுத்தது ஓடு, ஓடினால், ஓடுகிறாள், ஓடுவாள். அடுத்தது சிரி, சிரித்தாள், சிரிக்கிறாள், சிரிப்பாள். அடுத்தது பிடி, பிடித்தாள், பிடிக்கிறாள், பிடிப்பாள்.
அடுத்தது இறங்கு. இறங்கினாள், இறங்குகிறாள், இறங்குவாள். அடுத்தது பாருங்க, குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புக. கட்டங்கள் தரப்பட்டிருக்கு, குறிப்பும் தரப்பட்டிருக்கு. ரொம்ப எளிதுதான், முயற்சி செய்யலாமா? முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? முக்கணிகளில் ஒன்று. மாலை தான் தொடங்கணும் இல்லையா? மா, முக்கணிகளில் ஒன்றுதான் மா இல்லையா? மா பலா வாழை, அவங்களே சொல்லிட்டாங்க மாலை தொடங்கணும்னு, அப்ப மா. இரண்டாவது கேள்வி, கதிரவன் மறையும் நேரம். மாலை தான் தொடங்கணும், எப்படி வரும்? மாலை. அடுத்தது 3, பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு. மாலை ஆரம்பிக்கணும், பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வை நாம எப்படி சொல்லுவோம்? மாநாடு. எழுதிடுவோமா? அடுத்தது எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு. மாலை ஆரம்பிக்கணும், எழுத்துக்களை ஒலிக்கணும், அதற்கான கால அளவை நம்ம எப்படி சொல்லுவோம்? மாத்திரை. கடைசியா அளவில் பெரிய நகரம். மாலை ஆரம்பிக்கணும், எப்படி எழுதலாம்? மாநகரம். மாணவர்களே, இன்று நாம் மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.